வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க, இதை பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ குரூப் 4ல் ரிசல்ட் தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டருக்கு சாதகமாக வருமா, இல்லை ஆஸ்பிரண்ட்ஸுக்கு சாதகமாக வருமா, இல்லை மறுதேர்வு வைக்க போகிறாங்களா, இப்படி பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் டிஎன்பிஎஸ்சி மேலே இருந்தாலும், ஆனால் டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா மறுதேர்வு அப்படின்றத வாய்ப்பே இல்லை. ஸோ என்னதான் பெரிய சீமானே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் மறுதேர்வுக்காக போராடினாலும், ஆனால் குரூப் 4ல் மறுதேர்வுக்குன்றது வாய்ப்பே இல்லை. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இறுதி கட்ட முடிவு. சீமான் மட்டும் இல்லை, வேற யார் வந்து போராட்டமே பண்ணாலும் குரூப் 4ல் மறுதேர்வு வைக்கிறதுக்குன்றது வாய்ப்பே இல்லைன்ற அளவுக்கு தான் டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிருச்சு. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டத்தில் எடுத்துட்டு இருக்காங்க. ஆலோசனை கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4ல் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 உடைய கொஸ்டின்கள் எல்லாமே ரொம்ப கடுமையாக தான் இருந்திருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் வெளியிட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியிடுவோம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு கூட்டம் கிளம்பிடுச்சு இப்போவே மறுதேர்வு வைங்கன்ட்டு. ஸோ அவங்க குறிப்பிட்ட தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி சார்பாக சில தகவல்கள் அன்அஃபிஷியலாக வந்திருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி குரூப் 4 உடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 3395 அப்படின்ற வேகன்சிஸை கூடுதலாக இன்னொரு 5000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி 8000 வேகன்சிஸை மாற்றி குரூப் 4ல் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபருடைய முதல் வாரத்தில் இன்னும் ஒரு 6 தினங்கள், அதிகபட்சம் இன்னொரு 7 தினங்கள், அக்டோபர் 1ஆம் தேதி வெளியாகலாம், இல்லைன்னா அக்டோபர் 3ஆம் தேதி வெளியாகலாம். இப்படி என்னைக்கு வேணாலும் குரூப் 4 உடைய ரிசல்ட்டு வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மக்களே. ஸோ அதனால நீங்கள் கவலையே பட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்டு இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இருக்குது. அதிகபட்சமாக நம்ம நெருங்கிட்டோம். ரிசல்ட்டுக்கு உண்டான டைமுக்கும் நம்ம வந்தாச்சு. ஏன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மறுதேர்வு அப்படின்ற பேச்சுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பு வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் குரூப் 4ல் கட் ஆஃப் என்ன கட் ஆஃப் வந்தால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் தான், இந்த கட் ஆஃப் தான் நான் உங்களுக்கு ஒரு ஃபைனலைஸாக கட் ஆஃப்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் பணி வாய்ப்பு இவர்களுக்கு பிரகாசமாக இருக்கும் அப்படின்றத அடித்து சொல்லலாங்க. ஸோ ரிசல்ட் வருவதில்லை, அடுத்தடுத்த திருப்பங்களும் போயிட்டுருக்கு. குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியாகுது எப்படி அப்படின்ட்டு எல்லா தரப்புலேருந்தும் கேள்விகள் மேலே கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. இந்த 3935 பணிகளுக்கான குரூப் 4 உடைய ரிசல்ட்டு அதி விரைவில் டிஎன்பிஎஸ்சியோடைய இணையதளத்தின் மூலமாக உங்களுக்கு வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் இந்த அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா தினசரி அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதம் இன்னொரு 4 தினங்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்டை குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. ரிசல்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் விரைவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க இந்த கட் ஆஃப் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு ஜென்ரலுக்கு 140, பெண்களாக இருக்கும் பட்சத்தில் 2 மைனஸ் ஆகும், பிஎஸ்டிஎம் 5 மைனஸ் ஆகும், டெஸ்டிடியூடோ -10, டிஃபரன்ஷியல் ஏபிள் -10, டெஸ்டிடியூடோ -20, எக்ஸர்வீஸ்மென்ட் -25ங்க. அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு ஜென்ரலுக்கு 135, பெண்களுக்கு -2 மைனஸ் ஆகும், பிஎஸ்டிஎம் -8 ஆகும், டிஃபரன்ஷியல் ஏபிள் -10, டெஸ்டிடியூடோ -20, எக்ஸர்வீஸ்மென்ட் -25ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரிக்கு ஜென்ரலுக்கு 130, ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா -2, பிஎஸ்டிஎம் -8, டிஃபரன்ஷியல் ஏபிள்டு -10, டெஸ்டிடியூடோ -20, எக்ஸர்வீஸ்மென்ட் -25ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு பார்க்குறப்ப ஜென்ரலுக்கு 125, பெண்களாக இருக்க பட்சத்தில் -4 கழித்து கொள்ளப்படும் 125லேருந்து, பிஎஸ்டிஎம் -10 கழித்து கொள்ளப்படும், டிஃபரன்ஷியல் ஏபிள் -10, டெஸ்டிடியூடோ -10, எக்ஸர்வீஸ்மென்ட் -25ங்க. அடுத்து எஸ்சி ஏ கேட்டகரிக்கு பார்க்கலாம். ஜென்ரலுக்கு 120, ஃபீமேலாக இருந்தால் -3 கழித்து கொள்ளப்படும், பிஎஸ்டி -12 கழித்து கொள்ளப்படும், டிஃபரன்ஷியல் ஏவிட -10, டெஸ்டிடியூடோ -20, எக்ஸர்வீஸ்மேன் -15 கழித்து கொள்ளப்படுங்க. அடுத்து எஸ்டி கேட்டகரியை பார்க்கலாம். ஜென்ரலுக்கு 110, பெண்களாக இருந்தால் -4 கழித்து கொள்ளப்படும், பிஎஸ்டி -14 கழித்து கொள்ளப்படும், டெஸ்டிடியூட் விடோ -20, டிஃபரன்ஷியல் ஏவிட -10, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஜெண்டர் டெஸ்டிடியூடோ மாதிரி இருந்தால் -10 கழித்து கொள்ளப்படுங்க. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம், பெரிய மாற்றங்கள் எதுவும் வராது.
கிடையாது. விரைவில் குரூப் 4 உடைய ரிசல்ட்டையும் பார்க்கலாம், வேகன்சிஸ் இன்க்ரீஸையும் நம்ம எதிர்பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க, இதை பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ குரூப் 4ல் ரிசல்ட் தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றியமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டருக்கு சாதகமாக வருமா, இல்லை ஆஸ்பிரண்ட்ஸுக்கு சாதகமாக வருமா, இல்லை மறுதேர்வு வைக்க போகிறாங்களா, இப்படி பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் டிஎன்பிஎஸ்சி மேலே இருந்தாலும், ஆனால் டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா மறுதேர்வு அப்படின்றத வாய்ப்பே இல்லை. ஸோ என்னதான் பெரிய சீமானே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் மறுதேர்வுக்காக போராடினாலும், ஆனால் குரூப் 4ல் மறுதேர்வுக்குன்றது வாய்ப்பே இல்லை. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இறுதி கட்ட முடிவு. சீமான் மட்டும் இல்லை, வேற யார் வந்து போராட்டமே பண்ணாலும் குரூப் 4ல் மறுதேர்வு வைக்கிறதுக்குன்றது வாய்ப்பே இல்லைன்ற அளவுக்கு தான் டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிருச்சு. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டத்தில் எடுத்துட்டு இருக்காங்க. ஆலோசனை கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4ல் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 உடைய கொஸ்டின்கள் எல்லாமே ரொம்ப கடுமையாக தான் இருந்திருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் வெளியிட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியிடுவோம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு கூட்டம் கிளம்பிடுச்சு இப்பவே மறுதேர்வு வைங்கன்ட்டு. ஸோ அவங்க குறிப்பிட்ட தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி சார்பாக சில தகவல்கள் அன்அஃபிஷியலாக வந்திருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி குரூப் 4 உடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 3395 அப்படின்ற வேகன்சிஸை கூடுதலாக இன்னொரு 5000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி 8000 வேகன்சிஸாக மாற்றி குரூப் 4ல் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபருடைய முதல் வாரத்தில் இன்னும் ஒரு 6 தினங்கள், அதிகபட்சம் இன்னொரு 7 தினங்கள், அக்டோபர் 1ஆம் தேதி வெளியாகலாம், இல்லைன்னா அக்டோபர் 3ஆம் தேதி வெளியாகலாம். இப்படி என்னைக்கு வேணாலும் குரூப் 4 உடைய ரிசல்ட்டு வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மக்களே. ஸோ அதனால நீங்கள் கவலையே பட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்டு இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இருக்கு. அதிகபட்சமாக நம்ம நெருங்கிட்டோம். ரிசல்ட்டுக்கு உண்டான டைமுக்கும் நம்ம வந்தாச்சு. ஏன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மறுதேர்வு அப்படின்ற பேச்சுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பு வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் குரூப் 4ல் கட் ஆஃப் என்ன கட் ஆஃப் வந்தால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் தான், இந்த கட் ஆஃப் தான் நான் உங்களுக்கு ஒரு ஃபைனலைஸாக கட் ஆஃப்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் பணி வாய்ப்பு இவர்களுக்கு பிரகாசமாக இருக்கும் அப்படின்றத அடித்து சொல்லலாங்க. ஸோ ரிசல்ட் வருவதில் அடுத்தடுத்த திருப்பங்களும் போயிட்டுருக்கு. குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியாகுது எப்படி அப்படின்ட்டு எல்லா தரப்புலேருந்தும் கேள்விகள் மேலே கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. இந்த 3935 பணிகளுக்கான குரூப் 4 உடைய ரிசல்ட்டு அதி விரைவில் டிஎன்பிஎஸ்சி உடைய இணையதளத்தின் மூலமாக உங்களுக்கு வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் இந்த அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா தினசரி அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதம் இன்னொரு 4 தினங்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்டை குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. ரிசல்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் விரைவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க இந்த கட் ஆஃப் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு ஜென்ரலுக்கு 140, பெண்களாக இருக்கும் பட்சத்தில் 2 மைனஸ் ஆகும், பிஎஸ்டிஎம் 5 மைனஸ் ஆகும், டெஸ்டிடியூடோ -10, டிஃபரன்ஷியல் ஏபிள் -10, டெஸ்டிடியூடோ -20, எக்ஸர்விஸ்மென்ட் -25ங்க. அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு ஜென்ரலுக்கு 135, பெண்களுக்கு -2 மைனஸ் ஆகும், பிஎஸ்டிஎம் -8 ஆகும், டிஃபரன்ஷியல் ஏபிள் -10, டெஸ்டிடியூடோ -20, எக்ஸர்விஸ்மென்ட் -25ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரிக்கு ஜென்ரலுக்கு 130, ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா -2, பிஎஸ்டிஎம் -8, டிஃபரன்ஷியல் ஏபிள்டு -10, டெஸ்டிடியூடோ -20, எக்ஸர்விஸ்மென்ட் -25ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு பார்க்குறப்ப ஜென்ரலுக்கு 125, பெண்களாக இருக்கும் பட்சத்தில் -4 கழித்து கொள்ளப்படும், 125லேருந்து பிஎஸ்டிஎம் -10 கழித்து கொள்ளப்படும், டிஃபரன்ஷியல் ஏபிள் -10, டெஸ்டிடியூடோ -10, எக்ஸர்விஸ்மென்ட் -25ங்க. அடுத்து எஸ்சி ஏ கேட்டகரிக்கு பார்க்கலாம். ஜென்ரலுக்கு 120,
ஃபீமேலாக இருந்தால் -3 கழித்து கொள்ளப்படும். பிஎஸ்டி -12 கழித்து கொள்ளப்படும். டிஃபரன்ஷியல் ஏவிட -10, டெஸ்டிடியூடோ -20, எக்ஸ் சர்வீஸ் மேன் -15 கழித்து கொள்ளப்படுங்க. அடுத்து எஸ்டி கேட்டகரியை பார்க்கலாம். ஜென்ரலுக்கு 110, பெண்களாக இருந்தால் -4 கழித்து கொள்ளப்படும். பிஎஸ்டி -14 கழித்து கொள்ளப்படும். டெஸ்டிடியூட் விடோ -20, டிஃபரன்ஷியல் ஏவிட -10, எக்ஸ் சர்வீஸ் மேன், டிரான்ஜெண்டர், டெஸ்டிடியூடோ மாதிரி இருந்தால் -10 கழித்து கொள்ளப்படுங்க. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம். பெரிய மாற்றங்கள் எதுவும் வராது. விரைவில் குரூப் 4 உடைய ரிசல்ட்டையும் பார்க்கலாம். வேகன்சிஸ் இன்க்ரீஸையும் நம்ம எதிர்பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.